மிலிட்ரிக்கார் தானே உங்களுக்கு ஒரு நாள் சண்டை போட முடியாது. இத்தனை பேர் வந்தார் அப்படின்னா மிலிட்ரிக்காரனா 60 வயசு ஆயிடுச்சு. ஆனால் சீனியர் சிட்டிசன்மா இல்லை என்னோட சண்டை போட அப்படின்னு. அப்போ நான் டென்ஷன் அது என்ன அடிக்கடி தான் வந்துட்டோம்னு நினச்சிட்டு வந்தேன். அப்போ சரிம்மா நீ அப்பான்னு நினைக்கல, அப்போ நீ அப்பான்னு நினைக்க அதை கூட்டு வந்துக்கிற இந்த சின்ன பொண்ணு எனக்கு பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு நான் முடிச்சு நீ எனக்கு அப்பா கிடையாது. ஸோ 2 பேரும் அப்பா இல்லைன்னும்போது உங்களுக்கு நான் சொத்து தர முடியும். அப்போ கொண்டாட்டியும் சோறு பிள்ளை 25 வருஷமா நீங்களும் அப்பான்னு சொன்னது கிடையாது, நீங்கள் அப்பா நீ இப்போ வேணான்னு சொல்கிறீங்க, அதனால் நான் அந்த சொத்து எதுவுமே கோயிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிங்க. நான் சொல்ல அவங்ககிட்ட எடுத்துன்னு எழுதி கோயில் ஊண்டியில் போட்டேன். என்ன கோவிலுங்க? படைவேடி ரேணுகம்பாள் கோயில். என்னென்ன சொத்துங்க? 2 வீடு ரேணுகம்பா கோயில் மேலே அந்த வீர கோயில் போகிற வழியில் மாடி வீடு 10 சென்டில் இருக்குது. கேசவரத்தில் ஒரு 1800 சதுரடியில் அதில் வீடு இருக்குது. எவ்வளோ மதிப்பு 2 வீடு? இது கோயிலாண்டு இருக்கிறது எப்படி ஒரு 3 கோடி மதிப்பு இருக்கும், அது 1 கோடி மதிப்பு இருக்கும். கேசவரத்தில் அது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து போட்டிங்களா? என்ன போட்டு? ஆமாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அது பின்னாடி எழுதி நான் என் மனப்பூர்வமாக அம்மனுக்கு இந்த சொத்தை காணிக்கையாக தானமாக தருகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒண்டியில் போட தெரிஞ்சு என்ன பிரச்சனை பண்ணாங்களா? ஒண்டியில் போட்ட பிற்பாடு அது அப்படி லீக் அவுட் ஆகிருந்த மெசேஜ் அவங்க இவங்க செக் பண்ணாங்களா அது என்ன செக் பண்ணாங்கன்னு தெரியல. விசாரிச்சாங்களா இங்கே விசாரிச்சு இந்த பத்திரம் தான் போட்டேன்றீங்க. ஆமாம், அது முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. ஆமாம், முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் தெரியும் எனக்கு. ஒரு கோயிலில் நான் கேட்டேன், கோயில் அலுவலகத்தில் நீங்கள் அப்படியே போட்டதுனால அது எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா எடுத்துக்குவாங்கன்னா சரி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு நான் தானமாக கொடுத்து எனக்கு அம்மனுக்கு தான் போய் சேரணும். அது அம்மனுடைய அருள் எங்கள் பெரிய சாமி எங்கள் தாத்தா அவங்க பரம்பரையில் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த புண்ணியம்னு சொல்லிட்டு விட்டுனேன். உங்களுக்கு என்ன மிரட்டல் வந்துச்சுங்களா இது குத்துற